எல்லோருக்கும் என்னோடய வணக்கத்தை விருப்பத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி ஆர்எஸ்ஆர் அப்படின்ற சேனலை ஆரம்பிக்கிறேன். இதில் ஆர் அப்படின்றது ராம்ஸ்ராஜ், எஸ் ஷேத்ரா, ஆர் ராதே அப்படின்ற எங்கள் வீட்டு குட்டிங்களோட முதல் எழுத்து வச்சுட்டு இந்த சேனலை ஆரம்பிக்கின்றேன். வாழ்க்கையை கொண்டாடுவோம், புதிய துவக்கத்தை கொண்டாட பால் பொங்கி வரும் பொய்கையின் பொலிவுடன் உள்ளம் நினைக்கும் நம்பிக்கையின் ஒளியாய் முதலில் இன்று பால் பொங்கியே இச்சேனலை துவங்குகின்றேன். பூத்த புதுமலராய் என் குட்டிராம் உதவியுடன். நான் இந்த அடுப்பை அமேசானில் வாங்கினேன். டிஃபன் பாக்ஸ் அளவுள்ள அடுப்பு. வெளியில் எங்கே சென்றாலும் நாம் இதை கையில் எடுத்து செல்லலாம். இந்த அடுப்பு கையில் எடுத்துகிட்டு போகிறோன்னா கூட குழந்தைங்க, சின்ன பசங்க அவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, எங்கேயாவது தண்ணி வேணும், குழந்தைங்களுக்கு சுடு தண்ணி வேணும், இல்லை ஏதாவது சுடு தண்ணி வச்சு கலக்கிற கஞ்சி பவுடர்லாம் கலக்கணுன்னா இந்த அடுப்பு ரொம்பவும் பயன்படுது. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் ரொம்பவும் பயனாக இருக்குது. திடீர்னு கேஸ் இல்லை, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, இண்டக்ஷன் ஸ்டவ்வும் யூஸ் பண்ண முடியாத நேரத்தில் இந்த அடுப்பை பயன்படுத்தி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம். இந்த அடுப்பை விறகு குட்டி குட்டி விறகு போட்டு பண்ணலாம். இல்லைன்னா கறி அடுப்பு எரிய வச்ச கறி இருக்குது, கறியை போட்டுட்டு கறி அடுப்பு மாதிரியும் அதை பயன்படுத்தலாம். கோவிலெல்லாம் திருவிழா சமயத்தெல்லாம் பொங்கல் வைப்போம் இல்லைங்களா, போயிட்டு அந்த மாதிரி நேரத்தோட கோவிலுங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு இந்த அடுப்பை வச்சுட்டு அழகாக பொங்கல் வச்சு நம்ம சந்தோஷமாக சாமியும் கும்பிட்டுட்டு வரலாம். எவ்வளோ அழகாக இந்த அடுப்பு எரியுது பாருங்கள். இன்றைக்கி நான் பால் காய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் நான் இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்ததுலேருந்து, இந்த உலகப்போர் வந்ததுலேருந்து இந்த அடுப்பில் தான் நாங்கள் பால் காய்ச்சிட்டு இருக்கிறோம். ரொம்பவும் நல்லா அழகாக அடுப்பு எரியுது, பால் நல்லா காஞ்சிருது. அடுப்பில் பால் காயும் போது அந்த பாலோட வாசனையே ரொம்பவும் நல்லா இருக்குது. காலையில் பால் காய்ச்சிட்டு அடுப்பு மேலேயே மூடி வச்சுட்டோம்னா அந்த சூடு நெருப்பு இருக்கிறதுக்கு சூடு பால் நல்லா காஞ்சிட்டே இருக்குது. அந்த மீந்து இருக்கிற பாலில் தயிர்லாம் ஊற்றி வச்சோம்னா தயிர் ரொம்ப சூப்பராக, தண்ணியே இல்லாமல் தயிர் நல்லா கட்டியாக ரொம்ப நல்லா வருது. ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம இந்த விறகு கறி இதெல்லாம் போடுறதால இந்த பால் பாத்திரம் கொஞ்சம் கறி பிடிச்சிடுது. அது மட்டும்தான் நமக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ரொம்பவும் இந்த அடுப்பு பயனுள்ளதாகவும் குட்டியாக டிஃபன் பாக்ஸ், திரும்பவும் சொல்கிறேன், குட்டியாக டிஃபன் பாக்ஸ் அளவு தான் இருக்குமே. இது நமக்கு எந்த வெளியே எடுத்துன்னு போகும்போது எந்த வித இடையூறும் இல்லாமல் இந்த அடுப்பை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், பயன்படுத்திக்கலாம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.